நீட் தேர்வு குளறுபடி இன்னைக்கு நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆறு பேர் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்கங்கிறாங்க, அதிலே சந்தேகங்கிறாங்க. சிலருக்கு கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க, ஒற்றைப்படை எண்ணில் வருது. அது மாதிரியான இதெல்லாம் வர முடியாது. மக்களவையில் 40 தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட இதில் நீட் தேர்வுக்கு எந்த அளவுக்கு சார் இப்போ இந்த வருஷம் நீட் தேர்வு குளறுபடி இன்னைக்கு நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. 6 பேர் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்கங்கிறாங்க, அதிலே சந்தேகங்கிறாங்க. சிலருக்கு கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க, ஒற்றைப்படை எண்ணில் வருது. அது மாதிரியான இதெல்லாம் வர முடியாது. பல்வேறு சந்தேகங்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் இருக்கின்றன. ஆனால் உச்சநீதிமன்றம் மாணவர் சேர்க்கை அனுமதிக்க சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அந்த வழக்குகள் அங்கேயே இருக்கின்றன நிலுவையில். அதுக்கு பிறகு அதில் ஒரு முடிவு வரும். நிர்வாகியும் பாஜக நிர்வாகியும் சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தினாதான் வெற்றி அடைஞ்சிருக்க முடியும்னு சொல்லி இருவரும் உரையாடல் பெரிய லெவலில் இந்து மக்கள் கட்சி நிர்வாகியும் பாஜக நிர்வாகியும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் கலவரத்தை தூண்டுவதற்கு மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. உடனடியாக அதை தடுத்து நிறுத்தும். சார், ஐஐடி பேராசிரியர்கள் குழு ஒரு வல்லுநர் குழு இது பண்ணியிருக்காங்க. 2025-2026 சைடு வெப்பம் அதிகமாக தாக்கக்கூடிய மனிதர்கள் வாழ முடியாத சூழ்நிலை போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை சுற்றுச்சூழல் துறை தமிழ்நாடு அளவுலையும் என்ன அளவுக்கு எடுக்கிறோமோ அது பாதுகாத்து எடுத்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.